இந்த வீடியோ பாருங்க. நம்ம எல்லாமே போய் தேடவே வேணாங்க, எங்கேயுமே போகணும். அப்படியே உட்காந்து சத்தியமா ஜெயிக்கணும். எல்லாரும் இஸ்லாமிய பெண்கள் அவங்களே சிரிச்ச முகத்தோட தலைவர் ஃபேன்ஸ் கேட்டோட சிரிக்கிறாங்க. எல்லா டீடைல்ஸ் கொடுத்தாங்க. இதுல என்ன ஒரு முக்கிய விஷயம்னா எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வீடு விட கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளை வீடு விட கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வாங்க, இங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட் அது வந்து தளபதி ஃபேன்ஸ் ஏரியா. அங்க யாரும் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. என் புள்ள பாருமா, அந்த ஸ்டிக்கரை பார்த்தா அவன் பாருமா உயிரை விட்டுருவாமா, அவ்வளவு பிடிக்குமான்னு பேசுறாங்க. எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி கொடுத்து அவங்களை உட்கார வச்சு எல்லாம் ஒவ்வொரு வீடியோ ஒரு நாள் ஏதோ தாக்கப்பட்டவங்க இவங்களா தான். இந்த வீடியோல யாரெல்லாம் இருக்காங்களோ இஸ்லாமிய பெண்மணியே நிற்கிறாங்க பாருங்க, ஆதரவு கேட்டு இதோ நிற்கிறாங்க பாருங்க. இந்த இஸ்லாமிய பெண்மணி 7 மாதம் கர்ப்பிணி. அவங்களால வீட்டுல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்களால வெளியில வந்து கூட இப்போ எந்த பெட்டி கொடுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. சார் பாதுகாப்பு வேணும், கஷ்டம். இவர் தான் தாக்கப்பட்டார். அவர் கையில வந்து பேசணும் கேட்கிறாரு. நாங்களா அவருடைய போட்டோ வச்சு உறுப்பினர் கார்டை போட்டோ வச்சுட்டு ஒரு மக்களும் உறுப்பினர் கார்டை கட்டுறாங்க. குழந்தைகிட்ட எப்படி பேசுறாங்க, இப்படி ஆதரவு கிட்ட குழந்தை வந்து விஜய் அவர்களுடைய பாட்டு பாடு இப்படி எல்லாம் எல்லாரும் சந்தோஷமா ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு. என்டையர் போன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயார் சார். ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு. இப்போ போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களா சார்? சார் நான் 36 மணி நேரம் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்ல சார். ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஒரு சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் போட்டாங்களா? இல்ல சார். சிஎஸ்ஆர் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் இதை விடுத்து பாருங்க. இவர்தான் அந்த எஸ்ஐ பிரபாகரன். இது கிட்ட பெரிய வீடியோ. நான் அந்த பர்టిక్యులர் இதை மட்டும் காமிச்சேன். இது வர கவுன்சிலர், அந்த ஊர் கவுன்சிலர் வந்து போலீஸ் கிட்ட ஆனா ஒண்ணு நான் பாத்துறேன். பதில் கொடுத்தீங்களா? இத வர கவுன்சிலர், இவர்தான் கவுன்சிலர் ஒயிட் ஷர்ட். அந்த ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். பிரிச்சு கைப்படுத்திட்டு ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். இந்த பேச்சுக்கு அப்புறம் அந்த காவல் அதிகாரி நடந்துட்டு இருக்காங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. மொத்தத்தை உள்ள வச்சு வரா. அவர் சொல்றது பாருங்க, வெளியே போங்க. இப்ப பாருங்க, அந்த போலீஸ் அதிகாரி அடிக்க போகும் பேசுவோம். அவரை வந்து போலீஸ் அதிகாரிகளே தடுப்பாங்க. பாத்தீங்களா, சொல்லிட்டாரா? இதை விட பிரபாகரன் அவர் மேல நடவடிக்கை